ஆ, சார் வணக்கம். காந்தி சார் வணக்கம். வணக்கம். சார் நாங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இதர கூட்டங்களை எல்லாம் கூட பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி சில நடந்து வந்து மனு கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார் திரு. அந்த அந்த பயணம் நடந்து வர வீடியோ காட்சி கொஞ்சம் போடுங்கப்பா. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம்ட்டு இந்த லைவ் வேணால் அந்த அந்த வீடியோ காட்சி, ரெக்கார்டர் வீடியோ காட்சி போடுங்க. அவர் நடந்து வர வீடியோ. அந்த வீடியோ காட்சியை பார்த்தா சார், இதில் ஒன்றும் ஒரு பெரிய கூட்டம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அன்புமணி ராமதாஸனுடைய இந்த நடைப்பயணத்திற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து அவங்க எடுத்திருக்கிற அந்த ட்ரோன் ஷாட்லேருந்து பார்க்கும்போது கூட தெரியுது. ஏதோ ஒரு வகையில் டாக்டர் ராமதாஸனுடைய ப்ரெஸ் மீட்டு, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, இது எல்லாம் கூட குறிப்பிட்ட சில தொண்டர்களை அல்லது ஆதரவாளர்களை இந்த பயணத்திற்கு போக விடாமல் தடுத்திருக்குதா? கண்டிப்பா நீங்க சொல்றதுல ஒரு 90% உண்மை. முதலில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நம்மளுடைய தொலைக்காட்சி சத்தியம் தொலைக்காட்சி வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, சரி, இப்ப இதனுடைய தலைப்பு, இந்த அன்புமணி போராடல, அதோட தலைப்பு வந்து உரிமை மீட்க தலைமுறை காக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா? கரெக்ட். எந்த உரிமையை இவர் இது வரைக்கும் மீட்டு இருக்காரு? ஏற்கனவே இவர் பவர்ல எல்லாம் இருந்தார்ல, அப்ப ஏதாவது உரிமையை இவர் மீட்டு இருந்தா இந்த 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 வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சரி. இவரை பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு அனுப்புனாங்க? தமிழகத்தினுடைய உரிமையை மீட்கிறது தானே அனுப்புனாங்க, பேசணும்னு. ஆமா. இவர் எம்பி ஆகி போனதுக்கு என்னத்துக்கு அனுப்பியிருக்காங்க? பார்லிமெண்ட்டுக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வரதுக்கு அனுப்புனாங்களா? தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டு அங்க பேசிட்டு வாங்க அப்படின்னு தானே அனுப்புனாங்க. கரெக்ட். அவருக்கு பார்லிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 315 நாள் நடந்திருக்கு. அந்த 315 நாள் பார்லிமெண்ட், அதாவது அலுவலக இது நாட்கள்னு ஒரு குறிப்பிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு தோராயமா நடந்திருக்குன்னு வச்சுக்கீங்க. இவர் பிரசன்ட் எவ்வளவு தெரியுமாங்க? வெறும் 92 நாள். 315 நாள். நீங்க சதவீதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 29.21. ஒருத்தங்க பாஸ் ஆகணும்னாவே ஒரு 35 மார்க் எடுக்கணும் 100க்கு. ஓகேவா? சரி. நீ பார்லிமெண்டினுடைய அத்தனை சௌகரியம் உனக்கு உனக்கு இந்த 315 நாளும் கலந்துக்கணுன்றதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறது. உனக்கு ஃபிளைட் ஃப்ரீ, உனக்கு அங்க ரூம் ஃப்ரீ, எல்லாமே அரசாங்கம் மக்களுடைய காசுல இருந்து கொடுக்கறது எதுக்குன்னா, இங்க இருக்கிற தமிழகத்தினுடைய மக்களுடைய உரிமையை பார்லிமெண்ட்ல பேசி வாங்கிட்டு வாங்க, இல்ல இங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் உங்களை அனுப்புறாங்க. உங்களுக்கு நீங்க கொடுத்த வேலையே ஒழுங்கா செய்யாம 92 நாள் தான் நீங்க போய் அங்க பணியில நீங்க கலந்துக்கிறீங்கன்னா, அந்த வாங்குற சம்பளத்துக்காக கொஞ்சம் உங்களுக்கு மனசாட்சி வேணும்ல. ஓகே. இத்தனை லட்சம் வாங்குறமே, இந்த வாங்குறதுக்கான வேலையை நம்ம அங்க செஞ்சிருக்கோமா அப்படின்ற மனசாட்சி வேணுமா வேணாமா? அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாள் வருது சார். இல்ல வருஷம் சொல்ல சார். அதுல ஒரு ஆண்டுக்கு வெறும் 63 நாட்கள் தான் இந்த பாராளுமன்றம் நடந்திருக்கு. நான் அவர் பார்லிமெண்ட் முழுசுமா அவர் இருந்த காலங்களை சொல்றேன். அதுதான் சார். அதான் சார், இந்த 315 நாள்ங்கிறது 5 ஆண்டு காலமும் மொத்தமும் சேர்த்து நடந்த நாட்கள். அதுதான் சொல்றேன். அந்த 6 ஆண்டுகள் அவர் 6 பார்லிமெண்ட் மேல் சபையில் அவரு 6 ஆண்டுகளும் நடந்த மொத்த கணக்கு வந்து ஒரு தோராயமான கணக்கு 315 நாள் தான். ஆமா. பார்லிமெண்ட் நடந்ததனுடைய அலுவலக பார்லிமெண்ட் நீங்க வந்து அங்க போய் அலுவலக வேலையை எப்ப வேணாலும் பார்க்கலாம், அது வேற. பார்லிமெண்ட் கூடிய நாட்கள் ஒரு தோராயமா 315 நாட்கள் மொத்தம். அவர் பதவி வைத்த நாட்களை சொல்றேன். ஓகே, புரியுது. அவர் பதவி வைத்த அத்தனை அலுவலக இதுல வெறும் 92 நாள் தான் கலந்துருக்காருன்ற. புரியுது. அப்ப என்ன, நீ பதவி வைத்ததுல வெறும் 92 நாள் தான். அப்ப அதுலயே உனக்கு கொடுத்த உரிமையே நீ செய்யலையே. உனக்கு உரிமை கொடுத்திருக்கோம்ல, தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக எல்லா எம்எல்ஏ சேர்ந்து 34 எம்எல்ஏக்கள் சேர்ந்து நீங்க போய் இந்த பார்லிமெண்ட்ல பேசுங்க அப்படின்னு சொல்றோம்ல. புரியுது. அந்த சொன்னதனுடைய உரிமை, அந்த உரிமையை கொடுத்தாங்களா, அந்த உரிமையை நீ என்ன பயன்படுத்திருக்கேன்னு கேக்குறேன். அந்த உரிமையை நீ உனக்கு கொடுத்த உரிமையை உன்னால பயன்படுத்த முடியாத போது சரி நீ போய் உரிமையை மீட்க பேரணி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிற.
நான் என்ன கேட்கறேன்னா, இந்த கட்சியை கட்டமைத்து இவ்வளவு பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தி லட்சக்கணக்கான வன்னியர் இளைஞர்கள் மீது வழக்குகளை போட்டு அதற்கு பிறகு 21 நபர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகி இப்படி வளர்க்கப்பட்ட மிகப்பெரிய தியாக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. சாதாரண விஷயம் கிடையாது. சரி. அந்த எந்த போராட்டங்களிலையும் இவர் கலந்துக்கல. இவருக்கு தெரியாது. சரி. அவர்களுடைய வலிமை என்னன்றதும் தெரியாது. இந்த ஒரு போராட்டம் நடந்தா வலிமை என்னன்னு தெரியாது. இப்ப விழுப்புரத்துல போய் 10% போய் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சாரு. சரி. அங்க இருக்கிற பேனர்கள் எல்லாம் போய் கிழிக்கிறாங்க. கிழித்தவர்கள் இன்றைக்கு வழக்கில் மாட்டிக்கொண்டு நீதிமன்ற காவலில் இருக்காங்க. சரி. அந்த குடும்பத்துக்கு போய் ஒரு 5 லட்சம் ரூபா வச்சீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, ஜெயில இருந்து வர்ற வரைக்கும் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வச்சீங்க, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வழக்கு செலவு இருக்கு அப்படின்னு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? 21 பேர் செத்துருக்காங்கல்ல. இதுல சொல்றாருல ஒண்ணா சமூக நீதிக்கான உரிமை 21 பேர் செத்தாங்கல்ல அன்னைக்கு. 21 உயிர்கள் பலியானுச்சுல. அந்த குடும்பத்தை அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு இந்த ஊர்வலத்துல நீங்க உரிமை மீட்பு போனதுல 21 பேர் செத்துட்டீங்க, இந்தாங்க ஆளுக்கு ஒரு 50 லட்சம் வச்சீங்க, 1 கோடி வச்சீங்க, நிறைய பணம் இருக்கு அப்படின்னு கொடுக்க வேண்டியதானே? செய்யலாம்ல? புரியுது புரியுது புரியுது. முதல்ல உங்களுக்காக உயிர் நீத்தவர்களுக்கு நீங்க உரிமை கொடுத்துருக்கீங்களா? உரிமை அப்படின்ற சொல்ற வார்த்தைக்கு இவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கா சொல்லுங்க. சரி சரி சரி. இல்லையே. ஓகே. ஒண்ணு சொல்லிட்டு வர்ற விவசாயத்துக்கான அது வளர்ச்சிக்கான உரிமை, இது ஏதாவது இதுல இருக்கிறது ஏதாவது ஒன்னாவது ஏதாவது எல்லாம் நடைமுறையில ஏற்கனவே தமிழக அரசுல நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதெல்லாம் நீங்க டேட்டா எடுத்து போட்டுருங்க. ஒரு கொடுத்த 10 இருக்குல்ல, 10ல ஏதாவது நடக்காம இருக்கான்னு பாருங்களா. ஏதாவது ஒண்ணு சமூக நீதி நடக்கலையா சார்? சார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் வந்து இந்த ஒரு பயணத்தை முன்னெடுக்கிறார். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த சண்டையின் காரணமாக இவர் எடுக்கக்கூடிய முயற்சி முழுமையடையாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? 100% இருக்கு. ஏன்னு கேளுங்களேன். அதாவது தன்னுடைய தகப்பனார், அது இந்த கட்சியினுடைய நிறுவனர், ஒரு இயக்கத்தினுடைய நிறுவனர் தானே எல்லாமே. சரி. அது நீங்க அரசியல் சட்டம் இருக்கு, தேர்தல் கமிஷன் இருக்கு, கோர்ட் இருக்குன்றதெல்லாம் ரெண்டாவது விட்டுருங்க. ஒரு இயக்கத்தை நிறுவனவருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக நிறுவனர். எந்த காலத்திலயும் அந்த நிறுவனர் பதவி எடுக்க முடியுமா? ஓகே ஓகே. நீக்க முடியுமா யாராவது? புரியுது சார், புரியுது. ஓகே. அப்படி நிறுவனராக இருக்கின்ற ஒரு நபரை அவர் நல்ல உடல்நலத்தோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நீங்கள் மகனும் கூட இத்தனைக்கும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க சரி, இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நடந்ததை விட்டுருங்க. இன்றைக்கு உங்களோட தகப்பனாருடைய பிறந்த நாள், ஐயா அவருடைய பிறந்த நாள். இது உண்மையாலுமே ஒரு முடிவு வர வேண்டும். வன்னிய மக்கள் 2ஆக பிரிந்து பல வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா, ஒரு அப்பாவுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் நேரடியாக தைலாபுரம் சென்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு அங்கே உட்கார்ந்து 5 நிமிடம் பேசியிருந்தால் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். சரி, புரியுது. இன்னைக்கே முடிவுக்கு வந்துடும். சரி. அப்படி என்றால் நீங்கள் அதற்கு தயாராகவே இல்லை என்றுதான் அர்த்தம். நான் நினைக்கிறேன். புரியுது சார், புரியுது. ஓகே. நீங்கள் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வாய்ப்பே இல்லை அப்படின்ற முடிவு வந்துட்டீங்க. ஓகே சார். ஓகே ஓகே. அதனுடைய முடிவு தான் நீங்கள் அவருடைய பிறந்த நாளிலே அவர் வருத்தப்படுகின்ற வகையில் நீங்கள் இன்றைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. இன்னொன்னு, பாரதிய ஜனதாவோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் பொழுது இன்றைக்கு ராஜேந்திர சோழனுடைய மிகப்பெரிய ஒரு இதுக்கும் இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமர் வருகிறார். அவரை வரவேற்கிறது தமிழக மக்களுடைய அத்தனை பேருடைய கடமை. ஏன்னா வருகின்ற நிகழ்ச்சி அவ்வளவு தமிழர்களுடைய முக்கியமான நிகழ்ச்சி. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள். பாரதிய ஜனதாவோட கூட்டணி, அதாவது அன்புமணியை பொறுத்தவரை நான் சொல்றேன். அவர் வரும்பொழுதே நான் ஊர்வலம் செல்லுகிறேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சரி. அவர்களை எதிர்த்து அந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு அவர்களை எதிர்க்கிறீர்கள் என்ற அர்த்தமா? ஓகே. அப்படி வச்சுக்கலாமா? அத பேசலாம் சார், பேசலாம். அப்படி வச்சுக்கலாமா? அத அப்படி நீங்க வேணா வச்சுக்கோங்க. இப்படி இப்ப டிஜிபி கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டிஜிபி கிட்ட கொடுத்துக்கிறாருல, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி போகும் என்பது ராமதாஸ் அவர்களுக்கு, ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும்.
சரி. இவர் இந்த கொடியை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்ன பிறகு, என்னுடைய கட்சியை பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு பிறகு இந்த ஊர்வலம் நகர்ந்தால் இரு பிரிவினர்களுக்கிடையே ஒரே கட்சியில் இருக்கிற ஒரே சமூகம் அடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கும் என்று பயம் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு. அதனால்தான் அந்த பயத்தினால்தான் அவர் நேரடியாக அங்க போறார். அங்கே கலந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிறகு இந்த பயணம் நடக்கிறது என்றால் நீயா நானா என்பதை மோதி பார்த்துக் கொள்வோம் என்ற முடிவில் அவர் செல்லுகிறார். நான் சொன்னேன், வன்னிய இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் காந்திய வழியில் தான் செல்ல வேண்டும், அகிம்ச வழியில் தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் யாராவது ஒரு வழக்கோ ஒரு பிரச்சனைகளிலோ நீங்கள் சிக்கினால் உங்களை யாருமே வந்து காப்பாற்ற மாட்டார்கள். அதனால் இதில் வருகின்ற பிரச்சனை நாளைக்கு அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைகிறார்கள், இல்லை பாமக 1, 2 என்று தேர்தலில் நிற்கிறார்கள், அது வேற விஷயம். நீங்கள் எந்த காலத்திலையும் அகிம்சையை தவிர அராஜகத்தை கையிலே எடுக்காதீர்கள். எங்கேயாவது அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு ஏற்கனவே அவர்களுக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய தரப்பில் கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டார்கள். சரி, இதில் தவறுகள் நடந்தால் நாளைக்கு இவர்கள் தான் பொறுப்பு. எண்ணி பார்க்க வேண்டும். வன்னிய மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். சார் வணக்கம். திருவாரூர் காந்தி சார் வணக்கம். நீங்க பாமகவினுடைய ஆரம்பகால உறுப்பினர் சார். 36 ஆண்டு பூர்த்தி அடைந்து இவர்கள் 37வது ஆண்டில் அந்த பார்ட்டி அடியெடுத்து வைத்திருக்கிறது. கரெக்டா சார் நான் சொல்றது? இல்ல ஏதோ கணக்கு ஏதோ தப்பா சொல்றேனா? 89ல கட்சி ஆரம்பிச்சாங்க. கரெக்ட் தானே? 36 முடிஞ்சிருச்சு. ஆமா தானே? 37வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறாங்க சார். இது இவங்க ரெண்டா இப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்களே, ஏதாவது உங்களுக்கு சொல்ல தோணுதுன்னா சொல்லுங்க, நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன் கடைசியா. சார் இதுதான் நான் தான் முதலில் சொன்னது போல எல்லா இயக்கங்களும் இந்த அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் அவர்கள் தேர்தல் கமிஷன்ல போனது இதெல்லாம் வேற விஷயம். இந்த இயக்கம் ஜாதியை மையமா வச்சு வன்னியர்களை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். அதற்கு பிறகு அது கட்சியாக பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது. சரி, அப்படி வன்னியர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கான கோரிக்கை இந்த வன்னியர் சங்கம் இருக்கும்போது ஒரு கோரிக்கை வச்சாங்கல்ல, மாநிலத்தில் 20%, மத்தியில் 2% வேணும் அப்படின்னு தானே இந்த உயிர் நீத்தார்கள் 21 பேரு. சரி, நீங்க 21 பேருக்கு ஒண்ணும் செய்யல, அதை விட்டுருங்க. நீங்கள் அந்த 20% இடஒதுக்கீட்டுக்காக ஏதாவது இந்த 10 நடைபயணத்துல இருக்கிற 10 இதுல ஒரு இடத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கா பாத்தீங்களா? புரியுது. அப்படி என்றால் வன்னியர்களுக்கு செய்கின்ற நீங்கள் துரோகமாக இதை நினைக்கிறேன். நீங்க 11 நாளைக்கு ஒரு சதவீதம் சேருங்க. நீங்க முதல்ல உங்களுக்கு வாழ்வு கொடுத்த, உங்களை பாராளுமன்றத்தில் அமர்த்தி மத்திய அமைச்சராக அளவு பார்த்த வன்னியர் சமுதாயத்தின் கோரிக்கை நிறைவேறும் ஒரு வரியை சேருங்க தயவு செய்து. அதே சேர்த்து சொல்லுங்க. சட்டவிரோதம் உங்க அப்பாவே சொல்றாரு, நிறுவனரே சொல்றாரு. பயன்படுத்துறீங்க, நீங்க அதை கூட சேர்க்கல. காந்தி சார் என்ன ஆகும்? விக்கிரவாண்டி தேர்தல் நடந்துச்சு பாருங்க. விக்கிரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் அதிமுக என்ன செஞ்சு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு. புரியுது. நான் நினைச்சேன் அதிமுக நல்ல ஓட்டு வங்கி இருக்கு, அங்க நிக்கும் பார்த்தா நிக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பாமக ஓட்ட அந்த ஓட்டெல்லாம் விழுவோம், பாமக பெரிய அளவுல வந்துடும் விக்கிரவாண்டியில அப்படின்னு நினைச்சு அவங்க பின்வாங்கினாங்க. நான் அங்க தேர்தல் பிரச்சாரம் இருக்கும்போது உங்க தொலைக்காட்சி வாயில தான் சொன்னேன், சரி அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு 30% ஓட்டே வச்சுங்க, ஏற்கனவே வாங்கின ஓட்டு, அந்த ஓட்டு போலிங் ஆகாம இருந்தா அங்க எவ்வளவு வரணும்? 50% தான் போலா இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. எத்தனை ஓட்டு போலன்னு 82% போலிங் ஆயிடுச்சு அந்த இடைத்தேர்தல்ல. ஓகே சார். எனக்கு ஓட்டு பூரா பாமகவுக்கு போகணும்னு பார்த்தா எல்லாமே டிஎம்கேக்கு போனுச்சு. சரி சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. 4 முனை போட்டி வரப்போகுது காந்தி சார். 4 முனை போட்டி. ஒண்ணு விஜய் தலைமையிலான இயக்கம், ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு அணி, அவங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க. அடுத்தது முதலமைச்சர் வேட்பாளர்னு நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் 2வது அணி. 3வது அணி அதிமுகவுக்கு சேர்ந்த ஒரு அணி. 4வது அணி ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த ஓட்டு வங்கி 47% ஓட்டு வங்கி திமுக அப்படியே வச்சுட்டு இருக்கு. மீதி இருக்கிற ஓட்டெல்லாம் எல்லாரும் பிரிச்சாங்கன்னா ஓகே சார், என்ன ஆகும் பாருங்க. திமுக படத்துக்கிட்டே ஜெயிச்சிடும். ஓகே சார். ஓகே. அந்த சூழ்நிலையை
பாமக இன்றைக்கு இரண்டாக உடைஞ்ச பிறகு, இரண்டாக பிரிவு வந்த பிறகு பல பேர் பல கட்சியை சேர்ந்துகிட்டே இருக்காங்க. பல பேர் திமுக போறாங்க, பல பேர் ஏடிஎம்கே போறாங்க. நம்ம தொலைக்காட்சியில ஏற்கனவே பேசுனது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். சத்தியம் தொலைக்காட்சிக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விவாதங்கள் ஆரம்பத்துல இருந்து எடுத்து இன்னை வரைக்கும் இருக்கிறத பார்த்தாவே இவங்களுடைய வரலாறே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இவர்களுடைய இவரை பத்தி நம்மளோட விவாதம் நடந்துருச்சு. அது வன்னியர் மக்கள் மீது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு அக்கறையை காட்டுகிறது. சத்தியம் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார்.